இதற்கு பின்பும் இந்த தேர்தலுக்கு பின்பும் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகிப்பதற்கும் வகித்துக் கொண்டிருப்பதற்கும் பிறகும் உங்களுடைய கட்சி மாற்றம் நிகழுமா? நான் தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு உண்மையான உறுப்பினர். ஆனால் எமது கிராமத்தின் தேவை கருதி சில செயற்பாடுகள் கருதி நான் தீவிர கட்சியில் ஆதரித்தது உண்மை. உங்களுடைய முடியார் வட்டாரத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுகிறதா? சட்டவிரோத செயற்பாடுகள் என்று ஈடுபடும் போது அது சட்டத்தில் இருக்கும் சில ஓட்டைகள் காரணமாக சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடுவதை சில விசமிகள் உங்களுடைய அரசியல் பயணம் குறித்து தவறான கருத்துக்களை பெருக்குவதாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது சில நாட்களுக்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சியின் வடமாட்சி கிழக்கு முக்கிய செயற்பாட்டாளர், அதாவது 12வது வட்டாரத்தில் வசிப்பவர், நீங்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்திருங்கள் அல்லது நீங்கள் தமிழரசு கட்சியை விட்டு வேற எந்த கட்சியில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று அவர்தான் தமிழரசு கட்சியின் வேட்பாளராக இருக்கிறார். உண்மையில் என்ன நடந்தது? அவரும் தமது கிராமத்தின் நல்லோக்கத்தோடு தமிழரசு கட்சியில் இறங்கி இருக்கிறார். NDP-யில் போட்டியிடும் போட்டியாளரும் அவரது கிராமத்தின் நல்லோக்கத்தை கருதி இறங்கி இருக்கிறார். திடீரென்று இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் போட்டியிட்டு நமது கிராமத்தின் சில நமது வட்டாரத்தின் நமது கிராமத்தின் சில அடிப்படை தேர்தலை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அவாய் இருந்தது. அதாவது இன்னொரு முக்கியமான கேள்வி திரு வசந்தர் அவர்களே, நீங்கள் தற்பொழுது இருக்கின்ற பகுதி கூட உங்களுக்கு சொந்தமில்லை. உங்களுக்கு தெரியாவிட்டால் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது கட்டைக்காடு பிரதேசம், அதே போன்று வெள்ளைக்கேணி பிரதேசம், போக்குவரத்து பிரதேசம், சுண்டைக்குள பகுதியாக இருந்தாலும் சரி, 2012ஆம் ஆண்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தால் தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்போதும் நீங்கள் அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்டுத்தான் நீங்கள் கட்டடங்களை கட்ட முடியாத போதும் கட்டடங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கம் கூறும்போது நீங்கள் எல்லோரும் எழும்பி செல்ல வேண்டிய கட்டாயம் தேவை இருக்கிறது. கட்டாயம் நீங்கள் எழும்பி செல்ல வேண்டும். இவ்வாறான நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஒரு உண்மை கூட்டை எனக்கு கூறியிருந்தார். ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் 6 மாதங்கள் பொருங்கள் உங்களுடைய வனஜீவிராக திணைக்களத்தை நான் விடுவிப்பதற்கான உறுதிமொழி தரலாம் என்ற கருத்தை கூறியிருந்தார். இப்படித்தான் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் கூறுவார்கள். ஆனால் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்ப காலத்தில், அதாவது முன்னைய காலத்தில் இந்த வாக்குறுதியை தந்ததாக தெரிவித்திருந்தீர்கள். ஆரம்ப காலத்தில் நீங்களும் அதாவது EPDP-யுடன் சேர்ந்து பயணித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது EPDP கட்சியை பொறுத்தவரை கடந்த கால ஆளுங்கட்சியில் அமைச்சராக, அதாவது ஆளுங்கட்சியுடன் இணைந்து பயணித்தவர்கள், அமைச்சு பதவியை பெற்று பயணித்தவர்கள். அமைச்சு பதவியை பெற்று இருந்த டக்ளஸ் தேவானந்தாவுடன் இணைந்து இந்த வர்த்தமானியில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை நீங்கள் இல்லாமல் செய்வதற்கே முயற்சிக்கவில்லை. இப்படி ஒவ்வொரு இடமும் நாங்கள் எங்கள எல்லை நிர்ணயம் செய்வதற்குரிய எல்லைகளை எமது பொதுமட்ட அமைப்புகளாலும் பிரதேச செயலகத்தினாலும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது. தற்போது நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியிடம் நீங்கள் அனுமதி கேட்டதாகவும் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி கேட்டதாகவும் அவர்கள் தர மறுத்ததால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்ததாகவும் ஒரு கேள்வி இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய தெளிவான விளக்கம் என்ன? இது நடந்தது தமிழரசு கட்சி ஊடாக நான் தமிழரசு கட்சி ஊடாக எனது வட்டாரத்தில் தேர்தல் கேட்பதாக நான் எண்ணியிருந்தது உண்மை. மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கூட மக்களுக்கு சேவையாற்ற முடியும். இவ்வாறு கட்சி விட்டு கட்சி தாவுகின்ற ஒருவரை மக்கள் எவ்வாறு ஆதரிக்க முடியும்? நிலைமை மாறி இருந்ததை தவிர நான் மாறவில்லை. நான் தமிழரசு கட்சிக்குரிய ஆள்தான். அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு தற்போது நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருப்பவர் நடைபெறவிருக்கின்ற பருத்தித்துறை பிரதேச சபைக்கான உள்ளூராட்சி தேர்தலில் 12ஆம் வட்டாரத்தில் சங்கு சின்னத்தில், அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் போட்டியிடும் திரு வசந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். திடீரென்று இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? நான் இம்முறை கடந்த வருடத்தில் இருந்து போட்டியிடுவதற்கு ஒரு விருப்பம் இருந்தது. இவரிடமும் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் நிமித்தம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நான் போட்டியிட்டு
எமது கிராமத்தின் சில எமது வட்டாரத்தின் எமது கிராமத்தின் சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு அவா இருந்தது. அந்த எண்ணக்கருவி நிமித்தம் இன்றைய தினம் இந்த தேர்தலில் இறங்குவதாக நான் முடிவெடுத்திருக்கிறேன். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களுடைய 12ஆம் வட்டாரத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்களுடைய வட்டார மக்களுக்கு எவ்வாறான நன்மைகளை உங்களால் பெற்றுக் கொடுக்க முடியும்? என்னென்று சொன்னால் ஏழியாவே, அதாவது இதற்கு முன்னுள்ள காலங்களில் பலதரப்பட்ட கிராம மட்ட அமைப்புகளில் சமூக மட்ட அமைப்புகளில் இருந்து கிராம மக்களுக்கும் கிராமத்துக்கும் மது பிரதேசத்துக்கும் செய்யக்கூடிய சில வேலை திட்டங்களை நான் செய்வதை ஊரறிந்த உண்மை. இவ்வளவு காலமும் ஆளும் கட்சிக்கும் அவர்களுடைய துணை கட்சிக்கும் ஆதரவு வழங்கியதாக மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் குற்றச்சாட்டை வைப்பது என்பது அரசியல் அபிலாசைகளை பொறுத்தவரையில் அரசியலோடு சார்ந்தவர்களுக்கு தான் அந்த விடயம் தெரியும். அடிமட்டத்தில் உள்ள மக்களுக்கு கட்சிகள் சார்ந்த விடயம் சரியாக தெரியாது. அதே நிலையில் எனக்கும் அந்த அரசியல் சார்ந்த விடயத்தில் சரியாக தெரியாது. இப்போ என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது என்றால் எமது கிராமம் எமது பிரதேசம் என்ற போர்வையில் இருந்தது. இக்கால பகுதியில் என்னை பொறுத்தவரையில் எந்த கட்சியுடன் சேர்ந்து செயல்பட்டால் எமது கிராமத்துக்கு நல்ல விடிவுகாலம் கிடைக்குமோ அதன் பொருட்டு செயல்பட்டேன். ஆகவே கடந்த கால பாராளுமன்ற தேர்தலில், கடந்த 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நான் தமிழ் கட்சிகளுடன், தமிழரசு கட்சியுடன் சேர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டேன். ஆனால் அது அந்த கட்சியில் தான் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதாக ஒரு எண்ணக்கதை என் மனநிலையில் இருந்தது. கட்சி நிலையில் வாக்காளரை தேர்ந்தெடுப்பதில் ஏதோ ஒரு சின்ன தவறோ அல்லது செய்தி பரிமாற்றமோ தவறாக நடந்தவையால் நான் இம்முறை நிச்சயமாக பிரதேச சபை தேர்தல் நிற்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இல்லை, மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணக்கருவில், அதாவது பிரதேச மட்டத்தில் வேலை செய்வது என்றால் அது கட்சி சார்ந்தபடி கட்சியில சேர வேண்டிய அவசியம் இல்லை என்றால் கிராமம் சார்ந்த வட்டாரம் சார்ந்த ஒரு செயல்பாட்டை நாங்கள் செய்வதற்கு எந்த கட்சியும் அங்கீகாரம் தேவையில்லை. சுயேட்சையாக இருந்தும் செயல்படலாம். ஆனால் எனக்கொன்று அதாவது ஒரு கட்சியில் ஒரு ஊடகத்துக்குள்ளால் எப்படி சொல்வதென்றால் ஒரு ஊண்டுகோல் மாதிரி ஒரு கட்சிக்குள்ளால் போனால் நான் செய்யும் வேலைகளுக்கு அப்பால அவர்களிடமிருந்தும் உதவியை பெறலாம் என்பது என்னுடைய கருத்து. அதன் நிமித்தம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பில் நான் அங்கம் வகித்து இம்முறை இந்த வட்டார தேர்தலில் போட்டியிடுகிறேன். அதாவது இன்னொரு முக்கியமான கேள்வி திரு வசந்தர் அவர்களே, நீங்கள் தற்பொழுது இருக்கின்ற பகுதி கூட உங்களுக்கு சொந்தமில்லை. உங்களுக்கு தெரியாவிட்டால் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது கட்டைக்காடு பிரதேசம், அதே போன்று வெள்ளைக்கேணி பிரதேசம், போக்குவரத்து பிரதேசம், சுண்டைக்குள பகுதியாக இருந்தாலும் சரி, 2012ஆம் ஆண்டு வனஜீவராசிகள் திணைக்களத்தால் தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இப்போதும் நீங்கள் அவர்களுடைய ஆளுகைக்குட்பட்டுத்தான் நீங்கள் கட்டடங்களை கட்ட முடியாத போதும் கட்டடங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அரசாங்கம் கூறும் போது நீங்கள் எல்லோரும் எழும்பி செல்ல வேண்டிய கட்டாயம் தேவை இருக்கிறது. கட்டாயம் நீங்கள் எழும்பி செல்ல வேண்டும். இவ்வாறான நிலை வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் நல்லொரு கேள்வி. இந்த வனஜீவராசி சம்பந்தமாக வனஜீவ அரசு திணைக்களங்கள் பொதுமட்ட அமைப்புகளுடனும் பிரதேச செயலகத்துடனும் இது விடயமாக என்னுடன் கதைத்திருக்கின்றது. ஆகவே அவர்கள் கடந்த கௌரவ அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஒரு உண்மை கூட்டை எனக்கு கூறியிருந்தார். ஒரு ஒருங்கிணைப்புள்ள கூட்டத்தில் 6 மாதங்கள் பொருங்கள் உங்களுடைய வனஜீவராக திணைக்களத்தை நான் விடுவிப்பதற்கான உறுதிமொழி தரலாம் என்ற கருத்தை கூறியிருந்தார். இப்படித்தான் அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரும் கூறுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அரசியல் சார்ந்தம் எனக்கு பெரிதாக விட்டாலும் வனஜீவராசிகள் திணைக்களம் என்ற போர்வையில், அதாவது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டதுக்கு அமைவாக வர்த்தமானியிலிருந்து இது நீக்கும் வரை இந்த வனஜீவராசி திணைக்களத்தினால் நாங்கள் எந்த செயற்பாடும் செய்ய முடியாது என்பதை எனக்கு தெரியும். ஆகவே இது துறை சார்ந்த அதிகாரிகள் எங்களுடைய பொதுமட்ட அமைப்புகளிடம் வந்து இந்த எமது எல்லைகளை விடுவிப்பதற்குரிய எல்லை நிர்ணயங்களை தமது துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஆனால்
பிரதேச செயலருடன் நாம் தொடர்பு கொண்டால் பிரதேச செயலர் கேட்கிறது இன்னும் வனஜீவராசிரியர் திணைக்களம் விடுவிக்கப்படவில்லை என்று. ஆனால் அடிமட்டத்திற்கு மக்களாகிய நாங்கள் என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை செய்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு வழங்கிவிட்டோம். இது மேற்கொண்டு எடுக்க வேண்டிய முடிவு அரசு சார்ந்த அரசியல் கட்சிகள் தான் எடுக்க வேண்டுமே தவிர எங்களால் இது குறித்து இந்த முடிவு கூற முடியாத நிலையில் இருக்கின்றோம். அதாவது மிக முக்கியமான விடயமுறை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திரு வசந்தன் அவர்கள், நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆரம்ப காலத்தில், அதாவது முன்னைய காலத்தில் இந்த வாக்குறுதி இருந்ததாக தெரிவித்திருந்தீர்கள். ஆரம்ப காலத்தில் நீங்களும் அதாவது இபிடிபியுடன் சேர்ந்து பயணித்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதாவது இபிடிபி கட்சியை பொறுத்தவரை கடந்த கால ஆளுங்கட்சியில் அமைச்சராக, அதாவது ஆளுங்கட்சியுடன் இணைந்து பயணித்தவர்கள், அமைச்சு பதவியை பெற்று பயணித்தவர்கள். இவ்வாறான ஒரு தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த பகுதிகளில் மக்கள் வாழ்கிறார்கள். நாளை எழும்பிச் செல்ல வேண்டிய ஒரு நிலையும் உருவாகும். அமைச்சு பதவியை பெற்று இருந்த டக்ளஸ் தேவானந்தாவுடன் இணைந்து இந்த வர்த்தமானியில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை நீங்கள் இல்லாமல் செய்வதற்கே முயற்சிக்கவில்லை. நிச்சயம் அவருடைய காலப்பகுதியில் தான் இது சம்பந்தமான துறை சார்ந்த அதிகாரிகளிடம் வந்து இங்கே இருந்து நாம் ஒவ்வொரு டிவிஷன், அதாவது முள்ளியான், போக்கரப்பு, சுண்டிக்குளம், வெத்திலக்கணி, இப்படி ஒவ்வொரு இடமும் நாங்கள் எங்கள எல்லை நிர்ணயம் செய்வதற்குரிய எல்லைகளை எமது பொதுமட்ட அமைப்புகளாலும் பிரதேச செயலகத்தினாலும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு அவர்களுக்குரிய அறிக்கை கொடுத்ததற்கு அமைவாக எங்களால் அது விடயமாக மேற்கொண்டு ஒன்றும் கூற முடியாது. இது துறை சார்ந்த அதிகாரிகளை பொறுத்ததும் அரசை சார்ந்ததும் தான் இதுக்குரிய வேலையாக இருக்கும் நினைக்கின்றேன். அதாவது நீங்கள் உண்மையை கூறக்கூடிய ஒருவர், நீங்கள் கூறுவது போன்று உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் அபிவிருத்தி தொடர்பாக நிறைய விடயங்களை செய்திருக்கிறீர்கள், கண்ணூடாக நாங்களும் பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு கேள்வி என்று சொன்னால், இப்ப தற்பொழுது நடைபெறவிருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியிடம் நீங்கள் அனுமதி கேட்டதாகவும், வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அனுமதி கேட்டதாகவும் அவர்கள் தர மறுத்ததால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்ததாகவும் ஒரு கேள்வி இருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய தெளிவான விளக்கம் என்ன? என்ன நடந்தது? இது தொடர்பான தெளிவான விளக்கம் உங்களுக்கு கூறுகையில், என்னை பொறுத்தவரையில் அதாவது மக்கள் ஜனநாயகமான ஒரு நாட்டில் மக்கள் ஆணை வழங்கினால்தான் நாம் அதில் செயற்பட முடியும். மக்களது ஆணைதான் நமது வெற்றிக்கு வழிவகுக்கும். ஆகவே ஒரு உபரிதரம், அதாவது தேர்தல் என்று வரும்பொழுது ஒரு ஜனாதிபதி, இலங்கை அரசாங்கத்தை ஆள வேண்டிய ஜனாதிபதிக்கு கிட்டத்தட்ட 30-40 பேர் கேட்பார்கள். ஆனால் ஒருவர் தான் ஜனாதிபதியாக தீர்மானிக்கப்படுவார். இதே போன்று தமிழரசு கட்சி ஊடாக நான் தமிழரசு கட்சி ஊடாக எனது வட்டாரத்தில் தேர்தல் கேட்பதாக நான் எண்ணியிருந்தது உண்மை. ஆனால் அவர்களது தமிழ் தேசிய அதாவது என்றால் தமிழரசு கட்சி சார்பாக நான் எனது வேட்புமனு தாக்கலை செய்யலாம் என்ற ஒரு எண்ணக்கருவுடன் இருந்தேன். ஆனால் இந்த குறித்த காலப்பகுதியில் அவர்களது வேட்புமனு போடுவதில் அவர்களுக்குள் அதாவது கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து பரிமாற்றம் தாமதம் அடைகின்ற பின்னரால் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து பரிமாற்றங்கள் தாமதம் அடைந்ததால் எனக்கு ஒரு எண்ணக்கரா இருந்தது. இம்முறையில் நான் மக்களுக்கு செய்ய முடியாத ஒன்று எண்ணக்கரையில் இறுதி நாள் என்றபடியால் நான் மாற்றுக் கட்சியை ஊடி, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாடி எனது கட்சி அங்கத்துவத்தை புதுப்பித்தேன். நான் கட்சி அங்கத்துவத்தை புதுப்பித்ததற்கான காரணம், எமது கிராமத்தில் வட்டாரத்தில் பலதரப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. அதாவது ஏரியாவே அரசாங்க நிதியொதுக்கப்பட்டாலும் அதுக்குரிய வேலைகள் பிரதேசங்கள் செய்து முடிக்கப்படாமல் நிறைய வேலைகள் இருக்கின்றது. ஆகவே ஜனநாயக நாட்டில் மக்கள் எனக்கு ஆணை வழங்கினால் எக்கட்சியில் இருந்தாலும் நான் சமூக மட்டத்தில் ஈடுபடுவேன் என்பதை மக்கள் உணர்ந்து எனக்கு வாக்களித்தால், எந்த கட்சியில் இருந்தாலும் எனக்கு வாக்களித்தால் நான் அந்த வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இது விடயமாக மாற்றுக் கட்சியில், அதாவது தமிழக கட்சியிலோ அல்லது என்டிபி அரசியலோ போட்டியிடுபவர்கள் அவர்களும் எங்களோட சேர்ந்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஆனால் மக்கள் யாருக்கு ஆளை வழங்குகின்றார்களோ அதை பற்றி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மக்கள் அவர்களை தெரிவு செய்தால் அவர்கள் செய்யட்டும், என்னை தெரிவு செய்தால் நான் செய்கிறேன். இதில் எங்களுக்குள் எந்த கருத்து முரண்பாடும் இல்லை.
நாங்கள் மூவரும் ஒரே கிராமத்தாக்களாக இருக்கின்றோம். அவைகளை கட்சி ரீதியாக வேறாக இருக்கின்றோம். கட்சி ரீதியாக வேறாக இருந்தாலும் எமது செயற்பாடு எண்ணக்கரு 3 பேரும் ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. ஆகவே எனது விருப்பம், மக்கள் எனக்கு ஆணை வழங்கினால் நான் கட்சி என்று இக்கட்சி ஊடாக சென்று எனது எதிர்காலத்தை எமது கிராமத்தை வளப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையில் எனக்கு மக்கள் ஆணை தந்தால் அதை நிச்சயமாக செய்வேன் என்பதையும் உங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக கூறியிருக்கின்றேன். ஒரு விடயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மக்களுக்கு இருக்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் என்னவென்று சொன்னால், வசந்தன் அவர்கள் ஆரம்பத்தில் இபிடிபி கட்சியுடன் பயணித்தார். அதற்கு பிறகு தமிழரசு கட்சியோடு, அதற்கு பின்பு தற்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு பயணிக்கிறார். அதாவது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று சொன்னால் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்று கூட மக்களுக்கு சேவையாற்ற முடியும். இவ்வாறு கட்சி விட்டு கட்சி தாவுகின்ற ஒருவரை மக்கள் எவ்வாறு ஆதரிக்க முடியும்? நீங்கள் கேட்கிற கேள்வி நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் நான் என்று கூறும்போது வடமாகாணம், அதாவது தமிழ் மக்கள் சார்ந்த அனைவரும் தமிழரசு கட்சியின் முதுகெலும்பாகத்தான் செயற்பட, தமிழ் தீவிர ஆதரவாளத்தான் செயற்பட்டோம். ஆனால் காலங்கள் மாற மாற கட்சிகளின் நிலைமை மாற மாற எமது நிலைமை மாறியிருந்தது. ஆனால் நிலைமை மாறி இருந்ததை தவிர நான் மாறவில்லை. நான் தமிழரசு கட்சிக்குரிய ஆள்தான். தமிழரசு கட்சியின் தீவிர ஆதரவாளரும் தீவிர விருப்பமாகும். ஆனால் தவிர்க்க முடியாத சில சூழல் நிமித்தம் இபிடிபி கட்சியை ஆதரித்தது உண்மை. எமது கிராமத்தின் சில இதர செயற்பாடுகளுக்கும் புனரமைப்புகளுக்குமாக ஆதரித்தது உண்மை இல்லை. அதை விடுத்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் அதன் பிற்பாடு இன்று வரை நான் தமிழரசு கட்சியை ஆதரித்தது உண்மை. எனது கேள்வி என்றால் உங்களிடம் நான் கேள்வி கேட்கக்கூடாது என்று கேட்கின்றேன். கடந்த காலம் பிரதேச சபை தேர்தலில் ஒரு மாகாண சபை வட்டாரத்திற்கு தமிழரசு கட்சியின் முதன்மை வேட்பாளராக இருந்த தாங்கள் இப்பொழுது ஒரு கட்சியை நீக்கினீர்கள். ஆகவே நீங்கள் நிற்பதற்கான காரணம் கட்சியில் உள்ள குழப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிற வேலை இலகுவாக செய்வதற்கு எந்த ஊடகத்தை எந்த துறையை செய்வீங்களோ அந்த துறையை நாடுகிறீர்கள். அதே வகையில் எனது எண்ணக்கரு மக்களுக்கு சேவை செய்வது, அது ஜனநாயக தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லது இபிடிபி கட்சியாக இருந்தாலும் சரி, இது பிரதேச சபைக்கு தேர்தல். ஆகவே பிரதேச சபை தேர்தல் எமது கிராம மட்டத்தில் 12ஆம் வட்டாரத்துக்குள்ள ஆளுகைக்குட்பட்ட தேர்தலாக இருக்கிறவர்களால் எனது சுயேட்சை குழுவில் சேர்ந்து திரும்பி ஒரு கட்சியில் அங்கம் வைப்பதை விட ரைட்டாவே எனக்கொண்டு ஒரு கட்சியை அரசியலில் இப்போதுதான் ஈடுபட்டிருக்கிறேன். எனக்கொண்டு ஒரு கட்சியை நானே தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக ஆகவும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இந்த கட்சியில் நான் அங்கம் வைக்கிறது உண்மை. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். வசந்தன் அவர்கள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தால், கடந்த கால தமிழரசு கட்சி சார்பாக உள்ளூராட்சி தேர்தலிலே 12ஆம் வட்டாரத்தில் வேட்பாளராக நான் இறங்கியிருந்தேன். இவர் கூறுவதை போன்றுதான் இவருக்கு இருக்கின்ற 2 பேரும் ஒரே பிரதேசத்தை சேர்ந்தவர்கள், இவருக்கு இருக்க வேண்டிய அதே உணர்வு தான் எனக்கும் இருந்தது. எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இலங்கை தமிழரசு கட்சியில் 12ஆம் வட்டாரத்தில் போட்டி போடுவதற்காக வேட்புமனுவையும் செய்திருந்தேன். அதற்கு பின்பு சில முரண்பாடுகளால் அதில் இருந்த பரநிலை என்ற ஒரு காரணத்தினால் நான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி அதற்கு பிறகு எந்த கட்சிகளிலும் இணைந்து நான் போட்டி போடவும் இல்லை, எந்த கட்சிகளில் இருந்தும் நான் செயற்படவில்லை. தமிழருக்கு ஒரு கட்சியில் இருந்து நீதி இல்லை, நேர்மை இல்லை, பலனில்லை என்று சொன்னால் அதை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் வெளியேறி தனியாக செயல்படுவது சரியா பிழையாக நீங்க நினைக்கிறீர்கள்? இல்லை, நான் பிழை என்று கூறவில்லை. ஒரு தனி மனித சுதந்திரம் இருக்கின்றது. ஜனநாயக நாட்டில் தனி மனித சுதந்திரம் இருக்கின்றது. உங்களது தனி மனித சுதந்திரத்தின் நிமித்தம் உங்களது கட்சியின் நடைமுறை போக்கு பிழை இல்லை என்பதற்காக நீங்கள் விலகி இருக்கின்றீர்கள். ஆகவே நாம் எமது எண்ணக்கரு, அதாவது எங்களுக்குள் போக்கப்படுத்தப்பட்டபடியும் 12ஆம் வட்டாரம் 12ஆம் வட்டாரத்தை நாங்கள் அதாவது எப்படி புனரமைப்பு செய்யலாமோ மேம்படுத்தலாமோ என்பதற்கு கட்சிகள் தான் முக்கியம் என்று இல்லை. மக்களின் ஆணை இருந்தால் அது சுயேட்சையாக இருக்கலாம், தனி கட்சியாகவும் இருக்கலாம். அந்த வகையில் எமது கருத்து, எமது எண்ணம் 12ஆம் வட்டாரத்தை பிரதேச சபை சார்ந்த பிரதேச சபைக்குள்ளால் செயற்படுத்தப்படும் வேலைகளில் 100% எங்களால் செய்ய முடியாவிட்டாலும்
அட்லீஸ்ட் 75% செய்வதாகத்தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். அதற்கு மக்களது ஆணை எப்படி வழங்குகிறதோ மக்களது ஆணையை வைத்துத்தான் எங்களால் 12ஆம் வட்டாரத்தை இன்னும் மேம்படுத்த செல்ல முடியும் என்பதை தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியமும் கிட்டத்தட்ட இருக்கிறது. ஒரு விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். உங்களுடைய முள்ளியார் வட்டாரத்தில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுகிறதா? சட்டவிரோத செயற்பாடுகள் என்று ஈடுபடும் போது அது சட்டத்தில் இருக்கும் சில ஓட்டைகள் காரணமாக சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடுவதை ஊரடங்க உண்மை. அவ்வாறு சொன்னால், நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்று பிரதேச சபை சென்றால் இதை தடுத்து நிறுத்துவதற்காக நீங்கள் பாடுபடுவீர்களா, குரல் கொடுப்பீர்களா? நான் பிரதேச சபை சென்றுதான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது என்ன கருவு அல்ல. கிராம மட்ட கிராம அமைப்புகள் இருந்து கிராம சங்கத்திலிருந்தும் பொது அமைப்புகளின் பிரதிகளாக இருந்தும் இதை தடுப்பதற்கு பல முயற்சிகள் செய்திருக்கின்றேன். ஆகவே பிரதேச சபை சார்ந்த இந்த விடயத்தை நான் தெரிவு செய்யப்பட்டால் பிரதேச சபையின் அங்கீகாரத்துக்கு அமைவாக என்ன செயற்பாடுகள் இருக்கின்றதோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும். பிரதேச சபை இந்த மது ஒழிப்போ அல்லது லஞ்ச ஒழிப்போ என்ற திட்டத்தை பிரதேச சபை எமக்கு செய்வதற்கு ஒரு அனுமதி அளிக்குமா இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கு செயல்படும். அப்படி அவர்கள் பிரதேச சபை சாராத எந்த விடயத்திலும் நாங்கள் தலையிட முடியாது என்பதை தங்களுக்கு தெரியப்படும். உறவுகளே, நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பு இறுதியாக ஒரு கேள்வி. சில விசமிகள் உங்களுடைய அரசியல் பயணம் குறித்து தவறான கருத்துக்களை பரப்புவதால்தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். அதாவது, சில நாட்களுக்கு முன்பு இலங்கை தமிழரசு கட்சியின் வடமாட்சிகளுக்கு முக்கிய செயற்பாட்டாளர், அதாவது 12வது வட்டாரத்தில் வசிப்பவர், நீங்கள் தமிழரசு கட்சியுடன் இணைந்திருங்கள் அல்லது நீங்கள் தமிழரசு கட்சியை விட்டு வேற எந்த கட்சியில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று அவர்தான் தமிழரசு கட்சியின் வேட்பாளராக இருக்கிறார். உண்மையில் என்ன நடந்தது? என்னை பொறுத்தவரையில் அவர் தமிழரசு கட்சியின் வேட்பாளராக நிற்பதில் நான் எந்த ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் அவரும் நமது கிராமத்தின் நல்லோக்கத்தோடு தமிழரசு கட்சியில் இறங்கி இருக்கிறார். NDPயில் போட்டியிடும் போட்டியாளரும் அவரது கிராமத்தின் நலநோக்கத்தை கருதி இணங்கி இருக்கின்றார். நானும் எனது 12ஆம் வட்டாரத்தையும் நமது கிராமத்தையும் மேம்படுத்துவோம் என்ற நலநோக்கில் நானும் இணங்கி இருக்கின்றேன். கட்சியில் தமிழரசு கட்சியில் எனக்கு அங்கம் வகிப்பு இல்லை என்பதற்காக வேண்டி பிரதேச சபையால் செய்ய முடியாத வேலைகளை செய்ய முடியாது என்று இல்லை. ஆகவே யார் போட்டியிட்டாலும் எனக்கு அது பற்றி விடயமே இல்லை. ஏனென்றால் எல்லோரும் ஓடுவது ஒரு குறித்த இலக்கை அடைவதற்குத்தான் ஓடுகின்றோம். ஆகவே மக்கள் ஆணை எப்படி எனக்கு வழங்கப்படுகின்றதோ அந்த மக்கள் ஆணையை வைத்து என்னால் நமது கிராமத்தை வளம்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு தருகின்றேன். மக்களாகிய உங்களுக்கு தருகின்றேன், உங்களுக்கு கூறி வைக்கின்றேன். இதற்கு பின்பும், இந்த தேர்தலுக்கு பின்பும், இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகித்துக் கொண்டிருப்பதற்கும் பிறகும் உங்களுடைய கட்சி மாற்றம் நிகழுமா? கட்சி மாற்றம் இதுவரை ஒரு காலம் நடைபெறவில்லை. கட்சி மாற்றம் என்றை நான் உங்களுக்கு முதலே கூறியிருக்கின்றேன். நான் தமிழரசு கட்சி சார்ந்த ஒரு உண்மையான உறுப்பினர். ஆனால் நமது கிராமத்தின் தேவை கருதி சில செயற்பாடுகள் கருதி நான் தீவிர ஆதரவாளர், கட்சியை தீவிர கட்சியில் ஆதரித்தது உண்மை. ஆனால் இச்சவரைக்கும் நான் தமிழ் தேசியம் சார்ந்து கதைக்கின்ற நான் மாற்றுக் கட்சிகளில் போட்டியிடவில்லை. காரணம் என்றால் நான் தமிழரசு கட்சி என்ற நிமித்தம் போட்டியிடவில்லை. அதாவது தற்போது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னிலையில் கூட்டணி அங்கம் வைத்து போட்டியிடுகின்றேன். இதுதான் எனது அரசியல் பிரவேசத்தின் முதலாவது பிரவேசம். ஆகவே எனது அரசியல் பிரவேசத்தின் முதலாவது அங்கம் வகிக்கும் கட்சி தமிழரசு கட்சியாக என்றால் மக்கள் பலதரட்ட கருப்பை கூறலாம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கு கட்சி சார்ந்த தேசியம் கட்சி சார்ந்த விடயத்தில் கட்சிக்கு விசுவாசமாக நடந்து இதன் கிராமத்தை வளர்ப்பதுதான் எனது கடமையாக இருக்கிறது. சபை 12ஆம் வட்டாரத்தில் உங்களுடன் பட்டியலில் போட்டியிடும் வேட்பாளர் யார்? அவர் தொடர்பான விவரங்களை தாருங்கள். என்னுடைய கட்சியில் பட்டியலில் போட்டியிடும் வேட்பாளர் என்பதற்கு அப்பால ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஒரு இளம் வயது நம்பிக்கை நட்சத்திரம் என்று கூற வேண்டும். அத்தோடு போக்குவரத்து கிராம பிரிவில் பலதரப்பட்ட கிராம முன்னேற்ற செயற்பாடுகளுக்கு முன்னின் உழைப்பவரும் ஒரு
சமூக சேவை அமைப்பாளருமான திருவாளர் கலைச்செல்வன் அவர்கள் என்னோடு போட்டியிடுவது எனக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஏனெனில் நான் அவரோட எனது சமூக சேவை காலத்தில் அவர் இளம் வயது பருவத்திலிருந்து அவரை எனக்கு தெரியும். அதாவது பொது அமைப்புகள், பொது மட்ட அமைப்புகளின் வேலைகள் என்றால் அந்த தலை அங்கு நிற்கும். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு தலை எனக்கு கிடைத்து என்னுடன் இணைந்து பிரதேச சபைக்கு நமது பிரதேசத்தை முன்னேற்றுவது என்பது எனக்கு மிகவும் ஒரு வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. ஆகவே அவரது வரவையும் அவர் எனது வரவையும் நான் அவரது வரவையும் இருவரும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். உறவுகளே, இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து காத்திரமான தெளிவான விளக்கத்தை மக்களுக்கு வழங்கிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பட்டுத்துறை பிரதேச சபைக்கான உள்ளாட்சி சபை தேர்தலின் 12ஆம் வட்டார வேட்பாளர் திரு வசந்தன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.